கொட்டும் மழைக்காலம் உப்பு விற்க போனேன், காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன் என்ற பரிதாப பாடல் வரிகளைப் போல திகில் கதை என கூவி கூவி மர்மர் படத்திற்கு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுயன்சர்கள் போட்ட வீடியோவை பார்த்து படம் பார்க்க சென்ற பெண் ஒருவரின் புலம்பல் தான் இது. கடந்த வாரம் பெரிய படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகாத நிலையில் சிறிய பட்ஜெட் படங்கள் நிறைய வெளியாகின. இந்த சின்ன பட்ஜெட் படங்கள் வரிசையில் மர்மர் படம் தான் அதிக அளவில் பேசப்பட்டது. ஹேம்நாத் நாராயணன் என்ற அறிமுக இயக்குனர் இயக்கத்தில் வெளியான இந்த படத்திற்கு முதல் நாள் பெரிய அளவில் வரவேற்பு இல்லாமல் தியேட்டர்களே காலியாக கிடந்தன. ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் மர்மர் படம் குறித்த ரீல்ஸ் இன்ஸ்டா முழுவதும் நிரம்பியது. திகில் காட்சிகளுக்கு பஞ்சம் இல்லாமல் படம் விறுவிறுப்பாக இருப்பதாக இன்ஃபுளுயன்சர்களின் பக்கங்களில் வீடியோ வெளியாக ஆரம்பித்தது. இதன் விளைவாக சனி ஞாயிறு வீக்கெண்டில் டிக்கெட்டே கிடைக்காத அளவுக்கு ஹவுஸ்ஃபுல் ஆனது. முதல் நாள் வெறும் 100 தியேட்டர்களில் மட்டும் வெளியான மர்மர் படம் பின்னர் 200க்கும் மேற்பட்ட தியேட்டர்களில் திரையிடப்பட்டது. 1 கோடி ரூபாய் என மினிமம் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் தற்போது வரை 4 கோடிக்கு மேல் வசூலித்துள்ளது. ஆனால் இன்ஸ்டா இன்ஃபுளுயன்சர்களின் வீடியோக்களை நம்பி படம் பார்க்க சென்ற ரசிகர்கள் மனநிலைமை நொந்து போகும் நிலைக்கு மாறியுள்ளது. எதிர்பார்த்த அளவுக்கு படம் பயமுறுத்தவில்லை என்ற நிலையில் பணத்திற்காக இன்ஃபுளுயன்சர்கள் போட்ட வீடியோவை நம்பி ஏமாந்து போனதாக வெளிப்படையாகவே வீடியோ போட்டு இன்ஃபுளுயன்சர்களை திட்டி தீர்த்தனர் சில ரசிகர்கள். படத்தை பார்த்த ரசிகர்கள் ரசிக்கும்படியாக இல்லை என புலம்பிக் கொண்டிருக்க சென்னையில் மர்மர் படக்குழு சக்சஸ் மீட் நடத்தியது. இன்ஃபுளுயன்சர்களை வைத்து ரசிகர்களை ஏமாற்றியதாக மர்மர் படம் மீதே விமர்சனம் இருக்கும் நிலையில் மேடையில் பேசிய அந்த படத்தின் தயாரிப்பாளர் குகன் இனிவரும் காலங்களில் படத்திற்கு போடும் ரேட்டிங் கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என வீரவசனம் பேசினார். ரேட்டிங் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் அபாலிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ரேட்டிங் சிஸ்டம் இஸ் நாட் என்கரேஜிங் ப்ரொடியூசர்ஸ். இதனால ஒரு பெரிய பிஸ்னஸே இருக்கு. நான் உங்களுக்கு 10க்கு 10 கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேற எந்த ரேட்டிங்குமே கிடையாது. டைரக்டா 1, 2 ரேட்டிங்கு தான் போறாங்க. ஸோ இது எல்லாமே சினிமா நல்வழிப்படுத்துறதான முயற்சிகளே கிடையாது. இது நான் வன்மையா தாழ்மையாகவும் இது வேண்டாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். ஸோ எப்படி ஒரு ரேட்டிங் சிஸ்டம்னால ஒரு கல்ச்சரல் சேஞ்சஸ் வருதுங்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இது எல்லாம் தாண்டி தான் அவங்க காம்படிஷன். இதுதான் நான் சொல்ல வந்த முக்கியமான 2வது காரணம். இதெல்லாம் தாண்டி தான் காம்படிஷன். இது எதுக்குமே தவண்டு போகாதீங்க. உங்களோட ப்ராடக்ட்ல நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, உங்களோட மூவில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. இதனைத் தொடர்ந்து நடந்த பிரஸ் மீட்டிலும் இன்ஃபுளுயன்சர்கள் காரணமாக மர்மர் படத்தை பார்த்து ரசிகர்கள் அப்செட் ஆனது குறித்து நியூஸ் தமிழ் செய்தியாளர் கேள்வியை முன்வைத்தார். பணம் கொடுத்து இன்ஃபுளுயன்சர்கள் மூலம் ஓவர் பில்டப் கொடுத்திருப்பதாக செய்தியாளர் கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு அசர வைக்கும் வகையில் பதிலை அளித்தார் இயக்குனர் ஹேம்நாத். படத்திற்கு நல்ல வரவேற்பு இருப்பதாக கூறிய இயக்குனர் ஹேம்நாத் நாராயணன் வேண்டுமென்றே தங்கள் படம் மீது அவதூறு பரப்புவது கூறினார். அதாவது எப்படி பெய்டு ப்ரமோஷன் செய்கிறார்களோ அதே மாதிரி தங்கள் படத்திற்கு எதிராக பெய்டு டெஃபமேஷன் செய்து வருவதாக புதுவித விளக்கம் கொடுத்தார் அந்த அறிமுக இயக்குனர். இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு நீங்க பண்றது தப்பு தானே. இன்ஃப்ளூயன்சர்ஸ் போய் பேசுறாங்க, நான் அவங்களுக்கு பே பண்ணிருப்போம், அதனால பேசுறாங்க. இதனால அந்த மக்கள் இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா, அதுக்கு என்ன பதில்? அவ்வளவுதான். மக்கள் சொல்லல, அதுதான் நான் என்னோட பதிலா சொல்றேன். ஏன்னா நான் டெய்லி தியேட்டர் போறேன், எல்லாரையும் கூட்டிட்டு தான் போயிட்டு இருக்கேன். ஒரு மக்களும் நாங்களே ஓப்பனா அன்னைக்கு கேமரா எல்லாம் தூக்கிட்டே போயிட்டோம். மக்கள் கிட்ட ஓப்பனாவே கேட்டுடலாம், ஜெனியூனா என்ன ரிவ்யூ நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா 10 out of 10 கத்துறாங்க. பெய்டு ப்ரமோஷன் இருக்குதோ அந்த மாதிரி பெய்டு டிஃபமேஷன் போயிட்டு இருக்குது. ஐ திங்க் அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுதான் இந்த படத்துக்கு நடந்துட்டு இருக்குது. ஏன்னா நாங்க ரெகுலரா தியேட்டர் போயிட்டு அவங்க கிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியுது எங்களோட விஷன் ரொம்ப கரெக்டா இருக்குன்ட்டு. சோ இந்த மிக்சட் ரிவ்யூஸ்க்கு இதுக்கெல்லாம் அஞ்ச போறது இல்ல. அத்தோடு வேண்டுமென்றால் நீங்களே ரசிகர்களை அழைத்து வாருங்கள், படம் பார்த்து பிடிக்கவில்லை என்று சொன்னால் மறுநாளே படத்தை தியேட்டரிலிருந்து தூக்கி விடுகிறோம் என சவால் விடுத்தார். இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கும் என்கிட்ட ஒரு பதில் இருக்குது. ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு ஃபேக் ரிவ்யூ பரவுது அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்க மீடியா நீங்களே முன்னெடுத்து நீங்களே பப்ளிக் ஒரு 150 பேரை கூட்டிக்கங்க. மிக்சடு ஏஜ் குரூப்ல நாங்க மறுபடியும் ஒரு ப்ரிவியூ போடுறோம், அவங்கள லைவா ரெக்கார்ட் பண்ணலாம். நீங்களே இருங்க, நாங்களாம் அந்த பக்கம் கூட வரல.
அப்போ ரிவ்யூ என்ன ரிவ்யூவோ அதை நீங்க கொடுங்க, நாங்க அதை தாராளமா ஏத்துக்கிறோம். ஈவன் யூ கேன் வித்ட்ரா இந்த மூவியை வந்து நீங்க தியேட்டர்ல இருந்து கூட வெளியே எடுத்துருங்க. மர்மர் படத்தின் கதை புதிய அனுபவமாக இருந்தாலும் திரைக்கதை சுவாரஸ்யமாக இல்லாததால் படம் பெரிய அளவில் ரசிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. ஆனாலும் இன்ஃப்ளூயன்சர்களை வைத்து படத்திற்கு ப்ரமோஷன் செய்து லாபம் பார்த்ததாக திரையுலகில் பேசிக் கொள்ளப்படுகிறது.